கவிதையாய் ஒரு காதல். இது ஒரு காதல் கதை. பெங்களூரில் அமைந்த மிக பிரபலமான ஐடி நிறுவனம் அது. அந்த மதிய வேளையிலும் சிலர் பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருக்க, இன்னும் சிலர் நிறுவனத்தின் உள்ளேயே இருக்கும் உணவகத்தில் ஏதோ உண்டோம் என்ற பெயருக்கு ஏதோ குறித்து கொண்டிருந்தனர். அங்கிருந்தவர்களில் அவன் மட்டும்தான் உண்ணவும் பிடிக்காமல், பணியிலும் கவனத்தை பதிக்க விரும்பாமல், தனது கணினியில் முன்பு தலையை கரங்களால் அழுந்த பிடித்தபடி கண்களை மூடி அமர்ந்திருந்தான். அவன் சிந்தனை மேலும் தலைவலியைத்தான் கொடுத்தது. ஒரே இரவில் அத்தனை கனவுகளும் கலைந்து போகுமா என்ன? ஆனால் அவன் கண்ட கனவுகள் கொண்ட கற்பனைகள் அத்தனையும் கலைந்து போனதே. இதைத்தான் அவன் மனதிற்குள் திரும்ப திரும்ப யோசித்து கொண்டிருந்தான். அந்த சிந்தனையின் தாக்கம் தாழாமல் இன்னும் தலையை அழுத்தி பிடித்து கொண்டு டேபிளில் தலையை கவிழ்த்து கொண்டான் அவன். என்ன எம்கே, சாப்பிட போகாமல் இன்னும் இங்கே என்ன பண்ணுறீங்க? புது பொண்டாட்டியை விட்டுட்டு தனியாக சாப்பிட மனசு வரலையா என்ன என்றவன் அவன் டீம் லீடராய் போய்விட்டான். இல்லை, அவனுக்கு இப்போது இருக்கும் கோபத்தில் இந்த கேள்வியை கேட்டவனை பார்வையாலேயே எரித்திருப்பான். எம்கே என அவர்களால் அன்பாக அழைக்கப்படும் மதனகோபால். நமக்கு மதன். அப்படிலாம் ஒன்றும் இல்லை ராகவ், கொஞ்சம் தலைவலி, அவ்வளவுதான் என்றான் மதன் போலியாய் ஒட்ட வைத்த புன்னகையோடு. ஓ, அது கூட உங்கள் டார்லி பக்கத்தில் இல்லாதனாலையா வந்த தலைவலியாக இருக்கும் என்று சொல்லி ராகவ் சிரிக்க, அடே தடி தண்டவராயா, அவள் பக்கத்தில் இருந்தால் தாண்டா எனக்கு தலையை வலிக்கும் என நினைத்தவன் அதை சொல்ல முடியாமல் அசடு வழிந்தபடி சிரித்து வைத்தான். அப்படி என்ன உனக்கு இங்கே வேலையோ? உன் டீம் லீடர் எனக்கே தெரியலை. கல்யாணம் ஆன 3ஆம் நாளே கம்பெனியில் வந்து உக்காந்துட்டேன் என்றான் ராகவ். என் பொண்டாட்டி தான் பிரச்சனை, அதை உன்கிட்ட சொல்லவா முடியும் என்று நினைத்தவன், அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார், ஒரு ப்ராஜெக்ட் முடிக்க வேண்டியிருக்கு, அதை முடிச்சிட்டா கொஞ்சம் அதிகமாக லீவ் வாங்கிட்டு ஹனிமூன் போகலாம்னு இருக்கேன், அதான் என்று அவன் வாய்க்கு வந்த பொய்யை அடித்துவிட, ஓ ஓ ஓ ஓ அப்படி போகுதா கதை? ஓகே 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 அப்படி தான் போகுது. அவன் தோள்களில் தட்டியபடி, என்ஜாய் என்ஜாய் யங் மேன் என்ஜாய் என்று ராகவ் அவனை பார்த்து கண் சிமிட்டி ஒரு குறும்பு புன்னகையை சிந்திவிட்டே அங்கிருந்து சென்றான். அப்பா, காலையிலேருந்து எத்தனை பேரைத்தான் அவன் சமாளிக்கிறது? கல்யாணமான 3ஆம் நாள் அலுவலகம் வந்தது எப்படி என்று அவ்வளவு பெரிய குத்தமா? ஆனாலும் அவனை கேள்வியால் துளைத்தனர். அவனும் ஆளுக்கு தகுந்த பொய்யை சொல்லி சமாளித்து வருகிறான். இதற்கு மேல் தாங்காது என்று நினைத்தவன் வீட்டிற்கே கிளம்பி விடலாம் என்று எண்ணி விடுப்பு சொல்லிவிட்டு கிளம்ப வந்து சேர்ந்தான் இன்னொருவன். மதனின் கோபத்தை கிளப்ப வேண்டும் என்ற வேண்டுதல் போல அவனுக்கு. என்ன எம்கே, பொண்டாட்டி ஞாபகமா? அதுக்குள்ளே கிளம்பிட்டீங்க? அடே, உங்களுக்கெல்லாம் என்னடா பிரச்சனை? வந்தா ஏன் வந்தேன்னு கேட்குறீங்க, சரி கிளம்பி போனால் ஏன் போகிறேங்கிறீங்க. என்னதாண்டா பிரச்சனை உங்களுக்கெல்லாம்? முடியலாடா சாமிகளா, என்னால் போய் அவன் பொழப்ப பாருங்கடா, எப்பா பாரு அடுத்தவன் என்ன பண்ணுறான்னே பார்த்துக்கிட்டு இருக்க வேண்டியது என எண்ணியவன் ஒன்றும் சொல்லாமல் ஒரு அசட்டு சிரிப்பை ஒன்றை உதிர்த்து கிளம்பிவிட்டான். காரில் அமர்ந்து அதை இயங்கத் தொடங்க இருந்த மதன் அவன் எண்ணம் முழுவதும் அவள் மணாலனையே சுற்றி வந்தது. 2 நாட்களுக்கு முன்புதான் அவர்கள் திருமணம் முடிந்திருந்தது. இரு வீட்டாரின் சம்மதத்துடன். அது முக்கிய குறிப்பு, இரு வீட்டாரின் சம்மதத்துடன். அதற்காக அவனுக்கு விருப்பமில்லையா என்றால் இருந்தது தான். ஆனால் அதைவிட அவன் வீட்டாரின் விருப்பம்தான் பிரதானமாயிருந்தது. அவனுக்கு புகைப்படம் பார்த்ததும் அவளை பிடித்திருந்தது, நேரிலும் பிடித்திருந்தது. அழகாகத்தான் இருந்தாள். ஜாதகத்தை காரணம் காட்டி 1 மாதத்தில் திருமணத்தை வைக்க இருவரும் 2 அல்லது 3 முறையே போனில் கூட பேசிக்கொண்டனர். அதுவும் சம்பிரதாய பேச்சாய் மட்டுமே இருந்தது. அதனாலேயே இருவருக்கும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளும் வாய்ப்பு கிடைக்கவில்லை. குறித்த நாளில் திருமணமும் முடிந்தது. முதலிரவும் வந்தது. அவன் அவளுடன் 1000 விஷயங்களை பகிர்ந்து கொள்ள எண்ணி காத்து கொண்டிருந்தான். அங்குதான் வந்தது வினையே. இவன் தனக்கு பிடித்த நிறம் கருப்பு என்றால், அவளோ தனக்கு பிடித்தது வெள்ளை என்றாள். அவன் வெஸ்டர்ன் இசையை ரசித்தாள், அவள் மெல்லிசையை ரசித்தாள். அவனுக்கு புத்தகம் என்றால் அலர்ஜி. அவளோ நாவல்களை கையில் எடுத்தால் முடிக்கும் வரை கீழேயே வைக்க மாட்டேன் என்றாள். பக்கத்தில் இடி விழுந்தால் கூட தெரியாத அளவுக்கு படிப்பேன் என்றாள். அவனுக்கு கிரிக்கெட் பிடிக்கும் என்றதற்கு தனக்கு சுத்தமாய் அது பிடிக்காது என்றாள். ஜீன்ஸ் பேண்ட் டிஷர்ட் என மாடனாய் வலம் வருவாள் என அவன் எதிர்பார்க்க, தலைய புடவை கட்டுவதே தன் விருப்பம் என்றாள் அவள். கூந்தலுக்கென்றே விதவிதமான மனங்களில் ஏர் ஸ்ப்ரே இருக்க நெருக்கி கட்டிய குண்டுமல்லிதான் தனக்கு பிடித்தம் என்றாள். கண்ணாடி வளையல், மருதாணி சலங்கை வைத்த கொலுசு, இப்படி இன்னும் ஏராளம். இதெல்லாம் ஒரு புறம் இருக்க, மெத்த படித்தவள் வேலைக்கு செல்வாள் என அவன் எண்ணியிருக்க, அவளோ அதில் சுத்தமாய் விருப்பமில்லை என்றாள். அந்த 2 மணி நேர உரையாடலில் அவன் தெரிந்து கொண்டதெல்லாம் இருவருக்கும் 7ஆம் பொருத்தம் என்பதுதான். அவன் எதிர்பார்த்த காதலிக்கு அவன் வேறு உருவம் கொடுத்திருந்தான்.
நவநாகரிக மங்கையாய், நுனிநாக்கு ஆங்கிலத்துடன் அடுத்தவரை அசரடிக்கும் அழகு தாரகையாய், அவனின் அத்தனை ரசனைகளுடன் ஒன்றிப்போன ஒருத்தியை அவன் எதிர்பார்த்திருக்க, அவனுக்கும் அவளுக்கும் ஒன்றில் கூட ஒத்து ரசனை இல்லை. என்ன செய்வான் அவன்? பாவம். அதனாலேயே ஒரு வார விடுமுறையை கேன்சல் செய்துவிட்டு 2 நாளில் திரும்பிவிட்டான். அவனுடனே அவன் மனையாளையும் பார்சல் செய்துவிட்டது அவன் குடும்பம். அவன் இதையெல்லாம் நினைத்து கொண்டே வண்டியை ஓட்டி வர ஒரு திருப்பத்தில் பைக் ஒன்றில் மோதிவிட்டது அவன் கார். நல்ல வேலை, அந்த பைத்தியக்காரனும் கொஞ்சம் சுதாகரித்து விட அவனுக்கு அவன் பின்னால் அமர்ந்திருந்த அந்த பெண்ணும் அடி எதுவும் படவில்லை. அவன் கோபமாக இறங்கி வந்து மதனை திட்ட எண்ணுகையில் இருவருக்குமே ஆச்சரியம். ஏனெனில் இருவரும் கல்லூரி தோழர்கள். அவர்கள் கட்டி தழுவிக்கொண்டு சில நல விசாரிப்புகளுக்கு பின்புதான் கவனித்தான் அந்த பெண்ணை. அவனுக்கு அத்தனை அதிர்ச்சி. அவன் அதிர்ந்து போய் பார்ப்பதை உணர்ந்த அவன் நண்பன், டேய் மதன், என்னடா அப்படி பார்க்குற? நம்ம கூட படித்த ராதா தாண்டா, நாங்கள் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டோண்டா. டேய் கார்த்தி, நிஜமாவாடா சொல்கிற? உங்கள் 2 பேருக்கும் காலேஜிலேருந்தே கொஞ்சம் கூட ஒத்து போகாதேடா. அப்புறம் எப்படிடா? டாம் அண்ட் ஜெர்ரியை விட அதிகமாக அடிச்சுப்பீங்களே. அந்த பிள்ளை கூட உன்னை டீன்கிட்ட மாட்டி விட்டு சஸ்பெண்டெல்லாம் பண்ண வச்சுச்சே, அப்புறம் எப்படிடா? அதான் மச்சான் காரணம். என்ன கருமத்தடா சொல்ல வர? புரிகிற மாதிரி சொல்லி தொலை. ஆப்போசிட் போல்ஸ் ஆர் அட்ராக்ட் ஈச் அதர் மச்சான். எதிர் துருவங்கள் ஒன்று ஒன்றா இருக்கத்தான் செய்யும். நீ சொல்கிற மாதிரி எங்களுக்குள்ளே எந்த விஷயமும் ஒத்து போகாது தான். ஏன், ஒரே ஒரு விஷயத்தில் கூட ஒத்த ரசனை இல்லை தான். ஆனால் ஒருத்தரோட ரசனைக்கு, விருப்பத்துக்கு, உணர்வுக்கு இன்னொருத்தர் மதிப்பு கொடுக்குறோம். அதான் நாங்கள் காதலிக்க காரணம், கல்யாணம் பண்ணிக்கவும் காரணம். எக்காரணத்தை கொண்டும் ஒருத்தருக்கு பிடிச்ச மாதிரி இன்னொருத்தர் மாற முயற்சி பண்ணலை, மாற்றவும் முயற்சி பண்ணலை. அப்படியே மாறினாலும் எத்தனை நாளைக்கு? என்னைக்காவது ஒரு நாள் உள்ளே அடைஞ்சி கிடக்க அவங்க சுயம் வெளியே வரத்தான் செய்யும். அப்போது இத்தனை நாள் வாழ்ந்த வாழ்க்கை பொய்யின்னு ஆகிடும் இல்லையா? நாங்கள் அப்படி இருக்காதனால தான் கல்யாணம் ஆகியும் எங்கள் காதல் குறையாமல் அப்படியே இருக்குது. ஒருத்தருக்காக இன்னொருத்தர் மாறினா அதில் போலித்தனம் தான் இருக்குமே தவிர காதல் இருக்காது. உண்மையிலேயே ஒருத்தவங்கள நாம் நேசிக்கிறோம்னா அவங்க எப்படி இருக்காங்களோ அப்படியே ஏற்றுக்கிறது தான் காதல். அதான் எங்கள் காதல் உயிரோடு இன்னும் அழகாக இருக்குது என்றவன் தனக்கு நேரமாகிவிட்டது, இன்னொரு நாள் வீட்டிற்கே வருகிறேன் என கூறி மதனின் மொபைல் எண்ணை வாங்கி கொண்டு கிளம்பிவிட்டான். மதனுக்கு ஏதோ புரிவது போல இருக்க தன் மனைவியை தனியே விட்டு வந்ததும் இதுவரை அதை பற்றி கவலைப்படாமல் இருந்ததும் நினைவுக்கு வர அவளுக்கு ஃபோன் செய்யலாம் என ஃபோனை எடுக்க அதில் அவள் குறுஞ்செய்தி அவனுக்காய் காத்து கொண்டிருந்தது. தனியாக இருக்க கொஞ்சம் பயமாக இருக்குது, எப்போ வருவீங்க என்று. அதை பார்த்து மெல்ல குறுநகை ஒன்றை தவள விட்டவன் அவன் மனையால் எப்படி இருக்கிறாளோ அப்படியே அவளை ஏற்றுக்கொள்ள முடிவு செய்து விட்டான். ஆன் தி வே என பதில் அனுப்பியவன் தனது தெருமுனை வரை வந்திருந்த காரை திருப்பிக் கொண்டு சென்றான். எங்கு செல்கிறானா? வேறெங்கு, தன் மனையால் விரும்பும் குண்டுமல்லியை வாங்கத்தான். கவிதையாய் ஒரு காதல் அவர்கள் வாழ்வில் தொடங்கிவிட்டது. இனி அவர்கள் வாழ்வை காதல் நிறைக்கும். காதலித்து திருமணம் செய்தால் நன்றாக இருக்கும் என்ற எண்ணம் பலருக்கு இருக்கலாம். அது சிலருக்கும் நடக்கலாம், சிலருக்கு நடக்காமலும் போகலாம். ஆனால் திருமணத்திற்கு பின் உங்கள் வாழ்க்கை துணையை காதலித்து பாருங்கள். நிச்சயம் வாழ்க்கை இன்பமயமான ஒரு காதல் கவிதையாகத்தான் இருக்கும். காதல் என்பது எந்தவித எதிர்பார்ப்பும் அற்றது. அதனால் உங்கள் ரசனைகளை, விருப்பங்களை உங்கள் வாழ்க்கையின் துணை மீது திணிக்காதீர்கள்.